தளபதி ஆக்டிங்கில் வர செப்டம்பர் 5க்கு கோட் மூவி தான் தேட்டருக்கு வரப்போகுது. இப்போ யூ/ஏ சர்டிஃபிகேட்டோட இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ரொம்ப பிக்கஸ்ட்டாக வர செப்டம்பர் 5 இந்த மூவியை நம்ம தேட்டரில் பார்ப்போம்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக தளபதி அவர்கள் அவருடைய கட்சி கொடியை ரிலீஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஆதரவை மக்கள்கிட்ட இருந்து பெற்றுக்கிட்டு இருக்காரு. இது இவருக்கு ஒரு பாசிட்டிவான டைமாகவும் அமைஞ்சிருக்கா. இதுக்கு சென்டரில் கோட் மூவியும் இப்போ தேட்டருக்கு வரப்போதா. இவருடைய அரசியல் கதைக்காலம் 2025 ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். 2026 நேரடியாக எலெக்ஷனில் இறங்குறதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இப்போ சிகப்பு, மஞ்சள், பச்சை, நீலம் மட்டும் இல்லாமல் வாகைப்பூ, ரெட்டை யானை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான கொடியை ரிலீஸ் பண்ணி சூப்பரான ஒரு அப்டேட் இவங்களுடைய கட்சிக்காக கொடுத்துருக்காரு. இது கூட செம்மையான ஒரு சாங்ஸையும் ரிலீஸ் பண்ணி அண்ணா, எம்ஜிஆர், தளபதின்ற போல பல கோணங்கள்லையும் காமிச்சிருக்காரு. தளபதிக்கு 2026 அரசியல் எந்த மாதிரி அமைய போகுது, ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் மக்களும் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னு கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணுமே. சூர்யாவும் ரஞ்சித்தும் நெக்ஸ்ட் ஒரு மூவியில் ஜாயினிங் ஆக போகிறாங்க. ஜெர்மன் அப்படின்னு டைட்டில் வச்சு இப்போ இந்த மூவியோடைய பூஜை எல்லாமே கம்ப்ளீட் ஆகியிருக்கா. இந்த மூவிக்கு அனிருத் அவர்கள் மியூசிக் போடுவார்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மூவியோடைய பூஜை கம்ப்ளீட் ஆன உடனே இந்த மூவியோடைய டைட்டிலை சேர்த்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரஞ்சித்தோடைய டைரக்ஷனில் தங்கலான் மூவி ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ். சூர்யாவுடைய ஆக்டிங்கில் இப்போ கங்குவா மூவி வெயிட்டிங். இப்போ இவங்க ரெண்டு பேருடைய கூட்டணியிலையுமே சூர்யாவுடைய 45வது மூவி தயாராக போகிறது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதியோடைய ஆக்டிங்கில் இப்போ ஒரு மூவியோட ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கா. இந்த மூவியை சத்யஜோதி ஃபிலிம் தான் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்களே. நித்யா மேனன் அவர்கள் இந்த மூவியில் ஹீரோயினாக ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த மூவியில் இவங்க ஜாயினிங் ஆக போகிறதையும் அப்டேட் கொடுத்துருக்காங்களே. பாண்டியராஜ் அவர்கள் தான் இந்த மூவியை தயாரிச்சுக்கிட்டு இருக்காரு. ரீசெண்டாக பாண்டியராஜோடைய ஒரு ஃபேமிலி மூவிஸ் எல்லாமே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸு தான். இப்போ விஜய் சேதுபதியை வச்சு ஒரு ஃபேமிலி மூவி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் இயருடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த மூவி தேட்டருக்கு வரும்ன்றது எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும். மலையாளத்தில் திருஷ்யம் அப்படின்னு ரிலீஸ் ஆகி தமிழில் பாபநாசம்னு ஒரு மூவி ரிலீஸ் ஆகியிருந்தது. கமலஹாசனுடைய ஆக்டிங்கில் ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் தான் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகியிருந்தது. ஆனால் செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட் வரைக்குமே இப்போ வந்துட்டாங்க. செகண்ட் பார்ட்டும் ரிலீஸ் ஆகி பெரிய ரெஸ்பான்ஸ். இப்போ தேர்ட் பார்ட்டாக தயாரிக்க போகிறதா இந்த மூவியோடைய டேரக்டர் அப்டேட் கொடுத்துருக்காரு. வெறும் 5 கோடி ரூபாயில் தயாரான முதல் பக்கம் கிட்டத்தட்ட 70 கோடி ரூபாய்க்கு மேலே பெரிய பாக்ஸ் ஆஃபீஸை ஏற்படுத்தினது. இதனுடைய 2வது பக்கமும் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் தயாராகி மிகப்பெரிய லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுனால இப்போ 3வது பக்கத்து வரைக்குமே ஜித்து ஜோசப் அவர்கள் வந்திருக்காரு. கண்டிப்பாக 3வது பக்கம் 2026 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட் 15 ஸ்பெஷலாக 3 மூவி தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆனது. அதில் டிமாண்டி காலனுடைய 2வது பக்கம் பெரிய ரெஸ்பான்ஸ். இந்த மூவிக்கு கிட்டத்தட்ட 270 ஸ்க்ரீனுக்கு மேலே கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் 350 ஸ்க்ரீனாக மாறி இப்போ 350க்கும் மேலே ஸ்க்ரீன்ஸ் போய்கிட்டு இருக்கிறது அப்டேட் கொடுத்துருக்காங்களே. தங்கலான் மூவி கிட்டத்தட்ட நிறைய ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகியிருந்தது. ஆனால் அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தலை அப்படின்றதுனால இப்போ நல்ல ரெஸ்பான்ஸில் போய்கிட்டு இருக்கா. டிமாண்டி காலனுடைய 2வது பக்கத்தை ஸ்க்ரீன் இன்க்ரீஸ் பண்ணி இப்போ கொண்டு போய்கிட்டு இருக்காங்களே. இந்த மூவி ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸையும் ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். அஜய் ஞானமுத்தோடைய ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இந்த டிமாண்டி காலனுடைய 2வது பக்கம் இருக்கு. அருள்நிதியோடைய ஆக்டிங்கில் இப்போ டிமாண்டி காலனுடைய 2வது பக்கம் ரிலீஸ் ஆகிய பெரிய ரெஸ்பான்ஸ். நெக்ஸ்ட்டு பம்பர் அப்படின்னு டைட்டில் வச்சு செல்வகுமாரோடைய டைரக்ஷனில் ஒரு மூவி போய்கிட்டு இருக்கிறத அப்டேட் கொடுத்துருக்காரு. என்னுடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே சீக்கிரமாக வரதாகவும் சொல்லியிருக்காரு. மேக்ஸிமம் இந்த இயருடைய எண்டுக்குள்ள கூட இந்த மூவி ரிலீஸ் ஆகலாம்னு நினைக்கிறேன். மெகாஸ்டார் சிவரஞ்சீவியோடைய ஆக்டிங்கில் விஸ்வாம்பரா அப்படின்னு டைட்டில் வச்சு ஒரு மூவி வெயிட்டிங்கில் இருக்கா. இப்போ கரண்ட்டில் இந்த மூவியோட ஷூட்டிங் கூட போய்கிட்டு இருக்கா. 2025 இந்த மூவி தேட்டருக்கு வரதா இப்போ ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக சிரஞ்சீவியோட ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆகிற மூவிஸ் அந்தளவுக்கு பெரிய ரெஸ்பான்ஸை ஏற்படுத்தலை. அதனால் கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி கொஞ்சம் உண்மை சம்பவத்தோட ஒரு ஃபேண்டசி மூவியில் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. விஸ்வாம்பரா அப்படின்னு டைட்டில் வச்சு 2025 ஜனவரி 10க்கு இந்த மூவியை நம்ம தேட்டரில் பார்க்கலாம். ஸ்ரீசக்தி அண்ட் கேஷோ ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட் டைமாக ஒரு மூவி ரிலீஸ் ஆக போகுது. அந்த மூவியோடைய ஃபர்ஸ்ட் லுக் டைட்டிலை ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்களே. மகேஸ்வரன் கேஷவனுடைய டைரக்ஷனில் ஒரு ஆகஸ்ட் 26 இந்த மூவியில் இருக்க டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ ஒரு சின்ன போஸ்டர் ரிலீஸ் பண்ணி இதை அப்டேட் கொடுத்துட்டாங்க. எந்த மாதிரி இருக்க போகணும் ஆகஸ்ட் 26க்கு பார்க்கலாம். பிருத்திவிராஜோடைய டைரக்ஷனில் மோகன்லாலோடைய ஆக்டிங்கில் எம்புரான் அப்படின்னு டைட்டில் வச்சா ஒரு மூவியோடைய முதல் பக்கம் ரிலீஸ் ஆகி பெரிய ரெஸ்பான்ஸ். அதனுடைய 2வது பக்கத்துடைய அப்டேட் தான் போய்கிட்டு இருக்கா. 2025 மார்ச் 28க்கு இந்த மூவி தேட்டருக்கு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் இந்த மூவி தயாராகிட்டு இருக்கு. மோகன்லாலுடைய ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக இந்த மூவி தயாராகிட்டு இருக்கு. 2025 சம்மர் டைமில் இந்த மூவியை நம்ம தேட்டரில் பார்க்கலாம்.